வணக்கம் நண்பர்களே, கோர்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல்ல ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பத்தி தெளிவா சுலபமா கத்துக்கலாம். வாங்க, இன்னைக்கு இந்த வீடியோல ஓபில லெசன் 5 பத்தி பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? Lesson 5 Attitudes and Values 5.1 Introduction. ஹெல்ரிக்கல் மற்றும் அவரோட டீம் சொன்னதுபடி ஆட்டிடியூட்ஸ்ங்கிறது ஒருத்தரோட ஒரு குழுவோட புது யோசனைகள், பிரச்சனைகள் இல்லனா பொருட்கள் மேல நாம வச்சிருக்கிற ஒரு நிரந்தரமான உணர்வுகள், நம்பிக்கைகள் மற்றும் பிஹேவியர்க்கான எண்ணங்கள் ஆகும். ஆட்டிடியூட்ஸ்ங்கிறது ஒரு தனி நபரோட இல்லனா ஒரு குழுவோட உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் குறிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த ஆட்டிடியூட்ஸ் அப்படியே இருக்கும். இது ரொம்ப நல்லதிலிருந்து ரொம்ப மோசம் வரைக்கும் எந்த அளவிலும் இருக்கலாம். இதெல்லாம் உருவாக்கப்படுறது ஒருத்தரோட மையப்பகுதியில இருக்கும். எந்த நிலையில எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். ஆட்டிடியூட்ஸ் சமூக உளவியல்ல சோஷியல் சைக்காலஜி ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் உலகத்தை பத்தி எப்படி பார்க்கறாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறாங்க. மேனேஜர்களும் ஆட்டிடியூட்ஸ் முக்கியமானதா பார்க்கறாங்க. ஒரு ஊழியரோட வேலை சரியில்லைன்னா அதுக்கு அவரோட ஆட்டிடியூட் சரியில்லாததுதான் காரணம்னு சொல்றது வழக்கம். 5.2 Components of Attitudes. ஆட்டிடியூடுக்கு 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. அதுங்க இதோ. 1. அஃபெக்டிவ், உணர்வு சம்பந்தப்பட்டது. 2. பிஹேவியரல், செயல்பாடு சம்பந்தப்பட்டது. 3. காக்னிட்டிவ், சிந்தனை சம்பந்தப்பட்டது. அஃபெக்டிவ் இது ஒரு ஆட்டிடியூடோட உணர்ச்சிபூர்வமான அல்லது உணர்வு சம்பந்தப்பட்ட பகுதியை சொல்லும். பிஹேவியரல் ஒருத்தர் இல்லனா ஒரு பொருளை நோக்கி ஒரு குறிப்பிட்ட வழியில பிஹேவியர் பண்றதுக்கான ஒரு எண்ணம். காக்னிட்டிவ் இது ஒரு ஆட்டிடியூடோட கருத்து அல்லது நம்பிக்கை பகுதி. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு அவரோட சூப்பர்வைசர் மேல ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டிடியூடோட காக்னிட்டிவ் பகுதி என்னன்னா, அவரோட சூப்பர்வைசருக்கு நல்ல டெக்னிக்கல் திறமை இருக்குன்னு அந்த ஆள் நம்புறது. அஃபெக்டிவ் பகுதி என்னன்னா, சூப்பர்வைசர் மேல அவருக்கு இருக்கிற நல்ல உணர்வுகளும் அவரை பொதுவா பிடிச்சிருக்கிறதும். பிஹேவியரல் பகுதி என்னன்னா, சூப்பர்வைசரோட வழிகாட்டுதல்களையும் வேலைகளையும் ஏத்துக்கிறது. ரிசர்ச் பண்றவங்க பெரும்பாலும் ஆராய்ஞ்ச வேலை சம்பந்தப்பட்ட ஆட்டிடியூட்ஸ் என்னன்னா, ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்றும் ஜாப் இன்வால்வ்மெண்ட் தான். இந்த ஆட்டிடியூட்ஸ் வேலை அனுபவங்களோட முக்கியமான பகுதிகள் மற்றும் ஊழியர்கள் வேலையை விட்டு போறதுல இதுங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. சில ஆய்வுகள் வேலை திருப்திக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஆர்கனைசேஷனை விட்டு போகணுங்கிற எண்ணத்துக்கும் இன்டென்ஷன்ஸ் டு லீவ் இடையில ஒரு நிலையான எதிர்மறை தொடர்பு இருக்குன்னு காட்டுது. இப்போ உங்க வேலையை யோசிச்சு பாருங்க. உங்க வேலை, சம்பளம் மற்றும் உங்க சூப்பர்வைசர் மேல இருக்கிற திருப்தி உணர்வுகளை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? ஆட்டிடியூட்ஸ்க்கும் பிஹேவியருக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு, ஆனா அது ரொம்ப வலுவானது இல்ல. ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மத்த விஷயங்களும் அங்க இருக்கிற ஆட்களும் கூட பிஹேவியரை பாதிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட வழியில பிஹேவியர் செய்யணும்னு சொல்ற சமூக விதிகள் இல்லனா விதிமுறைகள் ஒருத்தரோட ஆட்டிடியூட் எப்படி இருந்தாலும் பிஹேவியரை பாதிக்கலாம். ஒரு பொருளை பத்தியோ, ஒரு பிரச்சனைய பத்தியோ, ஒரு யோசனைய பத்தியோ இல்லனா ஒருத்தரை பத்தியோ வலுவான ஆட்டிடியூட்ஸ் இருக்கிற ஒருத்தர் அந்த ஆட்டிடியூட்க்கு ஏத்த மாதிரி தான் பொதுவா பிஹேவியர் பண்ணுவாரு. நீங்க இது மாதிரி வலுவான ஆட்டிடியூட்ஸ் எப்படி செயல்படுதுன்னு நிச்சயமா பார்த்திருப்பீங்க. மேக்கின்டோஷ் கம்ப்யூட்டர்கள் மேல ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறவங்க ஐபிஎம் கம்ப்யூட்டரை விட மேக்கின்டோஷ் கம்ப்யூட்டரை வாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. சாம்பியூக்ஸ் 2010. 5.3 Formation and Functions of Attitude. ஆட்டிடியூட் பின்வரும் காரணிகளால் உருவாகலாம். ஒரு பொருள் கூட நேரடி அனுபவம். கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்பரண்ட் கண்டிஷனிங், வைகேரியஸ் லேர்னிங், குடும்பம் மற்றும் நண்பர்கள், குழுக்கள், அக்கம்பக்கம், பொருளாதார நிலை மற்றும் மாஸ் கம்யூனிகேஷன். ஆட்டிடியூட்ஸோட பணிகள் இதோ. 1. அட்ஜஸ்ட்மெண்ட், சரி செய்தல். 2. ஈகோ டிஃபென்சிவ், ஈகோவை பாதுகாத்தல். 3. வேல்யூ எக்ஸ்பிரசிவ், மதிப்பை வெளிப்படுத்துதல். 4. நாலேஜ், அறிவு. அட்ஜஸ்ட்மெண்ட் மேலாளர்கள் தங்கள் ஊழியர்களிடம் பேசும்போது, சொல்லப்படாத பிரச்சினைகளை தெளிவுபடுத்தும்போது ஊழியர்கள் மேலாளர்கள் மீது நல்ல ஆட்டிடியூட்ஸ் உருவாக்கிக்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பணிங்கிறது தனிநபர்களை சந்தோஷமான அல்லது வெகுமதி தரும் விஷயங்களை நோக்கி ஒருங்கிணைக்கும் மற்றும் கஷ்டமான, துரதிர்ஷ்டமான விஷயங்களிலிருந்து விலகி வைக்கும். இது வெகுமதியை அதிகப்படுத்தவும் தண்டனையை குறைக்கவும் உதவும் ஒரு பயனுள்ள யோசனையை வழங்கும். ஈகோ டிஃபென்சிவ், ஊழியர்கள் புதுமையான யோசனைகளை கொடுக்கும்போது ஆனா மேலதிகாரிகள் அதை ஏத்துக்காதபோது ஈகோவை அல்லது தன்னைத்தானே பார்க்கும் பிம்பத்தை அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஆட்டிடியூட்ஸ் ஈகோ டிஃபென்சிவ் பணியை பூர்த்தி செய்ய உதவும். உண்மையில் இந்த ஆட்டிடியூட்ஸோட வெளிப்படையான வெளிப்பாடுகள் ஒரு நபர் தன்னை பத்தி என்ன நினைக்கிறாரோ அதோட நேர் எதிரானதை பிரதிபலிக்கும். இந்த மாதிரி ஈகோ டிஃபென்சிவ் ஆட்டிடியூட் நம்ம மனநிறைவை பாதுகாக்க உதவும். மேலும் நாம அடிக்கடி இதை பத்தி யோசிக்க மாட்டோம். வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஆட்டிடியூட்ஸ் ஒருத்தரோட அரைகுறையா வச்சிருக்கிற மதிப்புகளை வெளிப்படுத்த உதவும். இதனால ஒரு பாரம்பரியமான ஆள் ரொம்ப பளபளப்பான உடை மேல ஒரு கஷ்டமான ஆட்டிடியூடை உருவாக்கலாம்.
நாலேஜ் புது அறிவு கிடைக்கும்போது ஆட்டிடியூட்ஸ் மாறும். மனிதர்களுக்கு ஒரு ஒழுங்கான மற்றும் முறையான உலகம் தேவை. அதனால அவங்க ஒரு நிலைத்தன்மை, நம்பகத்தன்மை, தெளிவு மற்றும் புரிதலை தேடுறாங்க. இந்த தேவையிலிருந்து தான் அறிவு பெறுவதற்கான ஆட்டிடியூட்ஸ் உருவாகுது. இப்படி நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற தேவையிலிருந்து தான் நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லைன்னு நினைக்கிற ஆட்டிடியூட்ஸ் வரும். 5.4 Measurement of attitudes. ஆட்டிடியூட்ஸ் பின்வரும் முறைகள் மூலம் அளவிடலாம். 1. செல்ஃப் ரிப்போர்ட். 2. லைக்கர்ட் ஸ்கேல். 3. ஆஸ்குட் ஸ்கேல். 4. சோஷியோமெட்ரி. செல்ஃப் ரிப்போர்ட். நீங்க ஒரு இன்டர்வியூல உங்க விருப்பங்களை சொல்ல வேண்டியிருந்தாலோ அல்லது ஒரு பெரிய கேள்வித்தாள்ல ஒரு விஷயத்தை பத்தி உங்க கருத்துக்களை எழுத வேண்டியிருந்தாலோ நீங்க ஆட்டிடியூட் அளவிடும் செல்ஃப் ரிப்போர்ட் டெக்னிக்கை பயன்படுத்துறீங்க. லைக்கர்ட் ஸ்கேல். ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பத்தி தனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்ல கேட்கப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி பதிவு செய்யப்பட்ட அறிக்கைக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு உடன்படுறாரு இல்லனா உடன்படலைன்னு சொல்லணும். இது பொதுவா 5 புள்ளி அளவுகோல் இல்லனா 7 புள்ளி அளவுகோல்ல இருக்கும். ஆஸ்குட் ஸ்கேல். இது எதிர் அர்த்தம் கொண்ட வார்த்தை ஜோடிகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வார்த்தை ஜோடிக்கும் 7 புள்ளி அளவுகோல்ல ஒரு சரியான நம்பரை தேர்ந்தெடுத்து உடனே பதில் சொல்லும்படி பதில் சொல்றவரை கேட்கப்படுவாங்க. ஒருத்தரோட ஸ்கோருங்கிறது அவரோட மொத்த ஸ்கோர். ஸ்கோர் அதிகமாயிருந்தா மனநிலை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே எதிர்மறையா இருந்தா மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். சோஷியோமெட்ரி. ஒரு இயல்பான குழுவை பயன்படுத்தி குழுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அவங்க விரும்பும் பார்ட்னரை குறிக்க சொல்லப்படுவாங்க. அப்புறம் குழுல இருக்கிற மத்தவங்கள யாரு கூட உட்கார ரொம்ப பிடிக்கும் போன்ற கேள்விகளை வச்சு விருப்ப வரிசையில வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. 5.5 Barriers to change attitudes. ஆட்டிடியூட்ஸை மாற்றுவதற்கு தடைகள் இதோ. எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட். இது தனிநபர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஏற்கனவே செய்த கமிட்மெண்ட்டையும் அதை மாத்த விரும்பாததையும் குறிக்கும். காக்னிட்டிவ் டிசனன்ஸ். இது ஒருத்தரோட ஆட்டிடியூட்க்கும் பிஹேவியர்க்கும் இடையில முரண்பாடு இருக்கிற சூழ்நிலையை சொல்லுது. இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். சில சமயங்கள்ல மக்கள் ஏன் தங்கள் ஆட்டிடியூட்ஸை மாத்தணும்னு காரணம் தெரியாம இருப்பாங்க. ஆட்டிடியூட்ஸை மாற்றுவதற்கான வழிகள். 1. ஒருத்தரோட சொந்த ஆட்டிடியூடை தெரிஞ்சுக்கணும். 2. தனக்காக தானே சிந்திக்கணும். 3. எதிர்மறை ஆட்டிடியூட்ஸை வச்சுக்கிறதுனால எந்த லாபமும் இல்லனா ரொம்ப கம்மியான லாபம் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 4. மனசு திறந்து இருக்கணும், ஓபன் மைண்டட். 5. தொடர்ச்சியான கல்வி படிப்பு இல்லனா புரோகிராம்ல சேரணும். 6. ஒரு நல்ல சுயமரியாதையை உருவாக்கணும். 7. ட்ரக்ஸ், ஆல்கஹால், சிகரெட், ஸ்மோக்கிங் போன்ற எதிர்மறை தாக்கங்கள்ல இருந்து தன்னைத்தானே விலக்கி வச்சுக்கணும். வேலை சம்பந்தப்பட்ட ஆட்டிடியூட்ஸ். பின்வருவன வேலை சம்பந்தப்பட்ட ஆட்டிடியூட்ஸ் கருதப்படுது. 1. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வேலை திருப்தி. 2. ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட், நிறுவன உறுதிப்பாடு. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்கிறது ஒரு வேலை பத்தி ஒரு நல்ல அல்லது நேர்மறையான உணர்வை சொல்லும். இது அந்த வேலையோட அம்சங்களை மதிப்பிடுறதுனால வர்றது. ராபின்ஸ் சொன்னதுபடி ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட்ங்கிறது ஒரு ஊழியர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட மற்றும் அதோட இலக்குகளோட எந்த அளவுக்கு தன்னை ஐடென்டிஃபை பண்றாரு மற்றும் அந்த நிறுவனத்துல ஒரு அங்கமா இருக்க விரும்புறாருங்கிற அளவுதான். 5.6 Values. ரோக்கிச் சொன்னதுபடி வேல்யூஸ்ங்கிறது அடிப்படை நம்பிக்கைகளை குறிக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பிஹேவியர் முறை அல்லது வாழ்க்கையின் இறுதி நிலை நேர் எதிரான பிஹேவியர் முறை அல்லது வாழ்க்கையின் இறுதி நிலையை விட தனிப்பட்ட ரீதியில இல்லனா சமூக ரீதியில சிறந்தது. வேல்யூஸ்ங்கிறது மக்கள் ஆட்டிடியூட்ஸையும் மோட்டிவேஷனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படையை உருவாக்கும், மேலும் நம்ம பார்வையையும் பாதிக்கும். 5.7 Sources of values. பெற்றோர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வெளிக்குழுக்கள் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் குரூப்ஸ் எல்லாமே தனிப்பட்ட வேல்யூஸை பாதிக்கலாம். உண்மையில் மக்களோட வேல்யூஸ் அவங்க வாழற கலாச்சார சூழல்ல அவங்க கத்துக்கிறது மற்றும் சந்திக்கிற அனுபவங்களோட விளைவா வளருது. ஒருத்தர்லிருந்து ஒருத்தருக்கு கத்துக்கிறதும் அனுபவங்களும் மாறுபடுறதுனால வேல்யூ வேறுபாடுகள் வரும். இந்த மாதிரி வேறுபாடுகள் ஆழமா இருக்கும், மாத்துறது கஷ்டம், மாத்த முடியாதுன்னு இல்ல. நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் எப்படி வளர்க்கப்பட்டாரோ அதிலிருந்து வருது. 5.8 Types of values. மில்டன் ரோக்கிச் வேல்யூ சர்வே -RVSயை உருவாக்கினார். இதுல 2 வகையான வேல்யூஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 18 தனிப்பட்ட வேல்யூ பொருட்கள் இருக்கும். ஒரு வகை டெர்மினல் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இது விரும்பத்தக்க இறுதி நிலைகளை குறிக்கும். ஒருத்தர் தன் வாழ்நாள்ல அடைய விரும்பும் இலக்குகள் தான் இவை. இன்னொரு வகை இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இது விரும்பத்தக்க பிஹேவியர் முறைகள் இல்லனா டெர்மினல் வேல்யூஸை அடையிற வழிகளை குறிக்கும். Table 5.1 Type of values. Terminal values, இறுதி values, instrumental values, வழிகாட்டி values, prosperity and economic success, self-improvement, freedom, autonomy and self-reliance, health and well-being, personal discipline, world peace, kindness, social recognition, ambition, meaning, in life, goal orientation.
மனித வேல்யூஸை வகைப்படுத்துறதுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படுற இன்னொரு முறை உளவியலாளர் கோர்டன் ஆல்போர்ட் மற்றும் அவரோட கூட்டாளிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த வேல்யூஸ் 6 முக்கிய வகைகளா பிரியும். தியோரிட்டிக்கல் தர்க்கரீதியான மற்றும் திட்டமிடப்பட்ட சிந்தனை மூலம் உண்மையை கண்டுபிடிக்க ஆர்வம். இகனாமிக் பயன்பாடு மற்றும் நடைமுறைத்தன்மை, செல்வம் சேகரிப்பு உட்பட ஆர்வம். அஸ்தெட்டிக் அழகு, வடிவம் மற்றும் கலை ஹார்மனியில் ஆர்வம். சோஷியல் மக்களிடம் மற்றும் மனித உறவாக அன்பில் ஆர்வம். எத்திக்கல் வேல்யூஸ். எத்திக்ஸ்ங்கிறது நம்ம பிஹேவியரை வழிநடத்துற மற்றும் ஒரு செயல் சரி இல்லைன்னா தப்புன்னு சொல்ற தார்மீக வேல்யூஸ் அல்லது கோட்பாடுகளை பத்தி படிக்கிறது. இதனால எத்திக்கல் வேல்யூஸ் சரி மற்றும் தவறு பற்றிய தார்மீக முடிவுகளோட சம்பந்தப்பட்டது. சமீப வருஷங்கள்ல தனிநபர்கள் தார்மீக வேல்யூஸ்ல உறுதியா இல்லைங்கிற கவலை இருக்கு. 5.9 Value across culture. கலாச்சாரங்களுக்கு இடையிலான வேல்யூஸ்ல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்க்கறதுக்கு கியர்ட் ஹோஃப்ஸ்டீட் 1970களில் ஒரு முக்கியமான ஆய்வு செஞ்சாரு. அவர் ஒரு நாட்டில் இருக்கிற மேலாளர்களும் ஊழியர்களும் 5 முக்கிய வேல்யூ பரிமாணங்கள்ல 5 வேல்யூ டைமென்ஷன்ஸ் எப்படி வேறுபடுறாங்கன்னு கண்டுபிடிச்சாரு. பவர் டிஸ்டன்ஸ். அதிகாரம் சமமா இல்லாதத ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க. இண்டிவிஜுவலிசம் வெர்சஸ் கலெக்டிவிசம். மக்கள் தனிநபரா இருக்கிற விரும்புறாங்களா, இண்டிவிஜுவலிசம் இல்ல குழுவா இருக்கிற விரும்புறாங்களா, கலெக்டிவிசம். மாஸ்குலினிட்டி வெர்சஸ் ஃபெமினினிட்டி. ஆண் பெண் ரோல்கள் எவ்வளவு தனித்தனியா இருக்கு, மாஸ்குலினிட்டி, இல்ல எவ்வளவு சமமா பார்க்கப்படுது, ஃபெமினினிட்டி. அன்சர்டன்டி அவாய்டன்ஸ். நிச்சயமற்ற சூழ்நிலைகளை தவிர்க்க மக்கள் எந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்ட விஷயங்களை விரும்புறாங்க. லாங் டேர்ம் வெர்சஸ் ஷார்ட் டேர்ம் ஓரியன்டேஷன். மக்கள் எதிர்காலத்தை பத்தி லாங் டேர்ம் யோசிக்கிறாங்களா இல்ல இப்போதைய காலத்துல ஷார்ட் டேர்ம் வாழ்றாங்களா. சமீபத்துல வந்த குளோபல் லீடர்ஷிப் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் எஃபெக்டிவ்னஸ் ஆய்வு ஹோஃப்ஸ்டேடோட கருத்துக்களை உறுதிப்படுத்தி இன்னும் 4 புது பரிமாணங்களை சேர்த்திருக்கு. அவங்க அசர்ட்டிவ்னஸ், ஃபியூச்சர் ஓரியன்டேஷன், ஜெண்டர் டிஃபரன்ஷியேஷன், அன்சர்டன்டி அவாய்டன்ஸ், பவர் டிஸ்டன்ஸ், இண்டிவிஜுவலிசம்/கலெக்டிவிசம், இன்குரூப் கலெக்டிவிசம், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டேஷன் மற்றும் ஹியூமன் ஓரியன்டேஷன் பத்தி ஆராய்ஞ்சு நாடுகள் இந்த வேல்யூஸ்ல எப்படி வேறுபடுதுன்னு காட்டியிருக்காங்க. இந்த வெவ்வேறு வேல்யூ பரிமாணங்கள் எப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பிஹேவியரை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? 5.10 Implications. ஊழியர்களோட செயல்பாடு மற்றும் திருப்தி. அவங்களோட வேல்யூஸ் நிறுவனத்தோட நல்லா பொருந்தினா அதிகமா இருக்க வாய்ப்பிருக்கு. ஒருத்தர் கிரியேட்டிவ் திறமை, சுதந்திரம் மற்றும் வாய்ப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க நிறுவனத்தோட சரிவர பொருந்தாத வாய்ப்பிருக்கு. ஏன்னா நிறுவனம் தன்னோட ஊழியர்கள் கிட்ட ஒரு ஒற்றுமையத்தான் எதிர்பார்ப்பாங்க. மேலாளர்கள் பொருந்தக்கூடிய ஊழியர்களை ஏத்துக்குவாங்க, பாசிட்டிவா மதிப்பிடுவாங்க மற்றும் பரிசுகள் கொடுப்பாங்க. ஊழியர்களும் அவங்க பொருந்துறதா நினைச்சா திருப்தியா இருப்பாங்க. இது நிர்வாகம் வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்க கிட்ட வெறும் திறமை, அனுபவம் மற்றும் மோட்டிவேஷன் மட்டும் இல்லாம நிறுவனத்தோட பொருந்தக்கூடிய ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கான்னு பார்க்கணும்னு வாதிடுது. இன்னைக்கு லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்த லெசன்ல வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பத்தி பேசலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி கத்துக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.